இன்று காலை 6 மணிக்கு 21வது நாளாக பட்டினி போர் நடத்தி வரும் சோனம் வாங் அவர்களை டெல்லி போலீசார் வளாகத்திற்குள் அத்துமீறி நுழைந்து தடுப்பு கம்புகளை அகற்றி அங்கு இருக்கும் மாணவர்களை தள்ளி சோனம் வாங் அவர்களை வலுக்கட்டாயமாக தூக்கி சென்று மருத்துவமனையில் அனுமதித்துள்ளார்கள். அந்த நேரம் அபிஜித்திற்கு காலை தன்னுடைய கடனை முடிக்க நண்பர் வீட்டுக்கு சென்றிருந்த நிலையில் அவரை அங்கேயே வீட்டு காவலில் வைத்தார்கள். பின்னர் ஜந்தர் மந்தரிலிருந்து சோனம் வாங்கை வெளியேற்றிய பின் அங்கே குழுவியிருக்கும் மாணவர்களையும் மற்றும் உண்ணாவிரதம் இருக்கும் சக மாணவர்களை வெளியேற்றும்படி அங்கே ஒரு அத்துமீறலை செய்து கொண்டிருந்த நேரத்தில் பின்னர் ஜந்தர் மந்தரிலிருந்து சோனம் வாங்கை வெளியேற்றிய பின் அபிஜித்திக்கு வீட்டு காவலிருந்து வெளியே விட்டுள்ளார்கள். அவரும் ஜந்தர் மந்தர் வந்து நடந்த நிகழ்வை கூறியுள்ளார். அதாவது என்னை காலையிலே வீட்டு காவலில் வைத்து விட்டார்கள், சோனம் வாங்கை அப்புறப்படுத்திய பின் என்னை விட்டார்கள். நான் இப்பொழுது ஜந்தர் மந்தர் வந்துள்ளேன். நான் கூறுவது என்னவென்றால், நான் இதுவரைக்கும் ஜந்தர் மந்தரில் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றுதான் கூறி வந்தோம். ஆனால் இப்பொழுது நான் சொல்கிறேன், பிரதமரும் ராஜினாமா செய்ய வேண்டும். ஒரு போராட்டத்தை ஏன் போராடுகிறார்கள் என்று கேள்வி கேட்டு அது தீர்த்து வைக்க முடியாமல் இவர்கள் அடக்குமுறையை கையாள்கிறார்கள். அகிம்சை முறையில் போராடுபவர்களை அடக்குமுறை கையாள்கிறார்கள். நாட்டு மக்கள் அனைவரும் வீதிக்கு வர வேண்டும். மாணவர்களே, மக்களே, ஆங்காங்கே போராடுங்கள். இந்த நாளில் சோனம் வாங்கு உண்ணாவிரதத்தை அப்புறப்படுத்தியுள்ளார்கள். இதை எதிர்த்து நாடு முழுவதும் போராட்டத்தை தொடருங்கள் என்று அறிக்கை விடுத்துள்ளார். இது பற்றி செய்திகள் முழுமையாக வந்த பின் நான் தொடர்பு கொள்கிறேன்.